ஒரு நாட்டு விதையும் லெபார்டரியில உருவான ஹைபிரிட் விதையும் மண்ணுல நட்டு வச்சா என்ன நடக்கும்? நாட்டு விதையில் இருந்து முளைக்கிற செடிகள் முதல் தலைமுறை விதைகளை தரும். அந்த விதைகளை நட்டு வச்சா அடுத்த தலைமுறை விதைகளை அது தரும். இது பல ஆயிரம் வருடங்கள் தொடரும். ஆனா ஹைபிரிட் விதைகளை ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். அடுத்த தலைமுறை விதைகளை மண்ணுல வச்சா செடி முளைக்காது. நாட்டு விதைகளை ஒரு விவசாயியே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஆனா ஹைபிரிட் விதைகளை ஒரு நிறுவனம் தான் உற்பத்தி பண்ண முடியும். நாட்டு விதைகளை அழிச்சிட்டா ஒரு நாட்டவே அழிச்சிடலாம். இந்த விதைகளை பாதுகாக்கத்தான் வர ஜூன் 28 நம்ம வேலூர் VIT பல்கலைக்கழகத்தில் நம்ம ஈஷா மண்காப்பும் இயக்கம் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கம் நடத்துறாங்க. இதுல 10,000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி, கீரை, நெல் ரகங்களை காட்சிப்படுத்த இந்தியா முழுக்க இருக்கும் 30க்கும் மேற்பட்ட விதை சேகரிப்பாளர்கள் இந்த திருவிழாவுக்கு நேரடியா வராங்க. 500க்கும் மேற்பட்ட வாழை, மிளகாய், தக்காளி போன்ற விதை ரகங்களை பாதுகாத்து வரும் மகாராஷ்டிராவை சேர்ந்த திரு அனில் கவாலி 1000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி, கீரை, நெல் ரகங்களை பாதுகாத்து வரும் தமிழகத்தில்